ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிறர்கள். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய வெங்காய போண்டா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து ஈவினிங் டைமில் டீயோட சுட சுட சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வேகமாக பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸில் 4 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து சேர்த்து நல்லா நொறுங்க பிணைஞ்சிக்கிறணும் வெங்காயத்தை. ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்தளவுக்கு நம்ம கையை விடாமல் 1 நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணையும் போது அந்த வெங்காயம் எல்லாமே உதிரி உதிரியாக வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி இருந்தால் போதுமானதாக இருக்கும். இந்த அளவு பிணைஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். இப்போ நம்ம 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இது கூடவே இப்போ நான் பொடிசாக நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி 1 2 தட்டி சேருங்க. இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது வாசனை சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு மல்லி இலை, அது கூடவே ஒரு 2 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இந்த மாதிரி ஸ்பூனில் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கூடவே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். வெங்காய போண்டாக்கு ஃபுட் கலர்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா வெங்காயமே எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது செவந்து கிடச்சிடும். மாவு மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. சில நேரம் தேவைப்படாது. ஸோ பார்த்துட்டு கொஞ்சோண்டு தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப சேர்த்துடாதீங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உருட்டுற அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சா போதும். இந்த டைமில் உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ போதுன்ட்டு நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம உருண்டைகள் ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி நம்ம தட்டில் வச்சுக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது மாவை வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க. டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க மாவெல்லாம் வேகாமல் போயிடும். ஸோ மேலாப்பில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து மொத்தம் இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு 7 போட்டு மீதி 5 வந்து பாக்ஸில் வச்சுட்டேன். மொத்தம் எனக்கு 4 ஆனியனில் 12 போண்டா தான் கிடச்சிச்சு. இப்போ வாங்க போண்டாவை அழகாக சுட்டெடுக்கிறதுக்காக நான் உருண்டை பிடிக்கும் போது எண்ணெய் காய வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு ஆனியனை போட்டு டெஸ்ட் பண்ணேன். சூப்பராக எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த போண்டாவுக்கு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சே தான் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் எல்லாமே நல்லா வெந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு உருண்டையாக மெதுவாக இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வரையும் ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். இது வந்து நம்ம டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த உருண்டைகளையும் நம்ம இதே மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதை நீங்கள் தேவைன்னா போண்டா மானியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டுக்கலாம். நான் ஒன்று மட்டும் தட்டி போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக நம்மளோட போண்டா சுட சுட ரெடி ஆகிருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.